இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 எக்ஸாமுக்கு ஸ்பெசிஃபைடு போர்ஷன் அஃபென்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம சாப்டர் 9 மட்டும் பார்க்க போகிறோம். இதில் தான் வந்து அஃபென்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் செக்ஷன் 48 67 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன் 48 வந்து ஜென்ரல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு அஃபென்சஸ் அப்படிங்கிறதுல எப்படிலாம் வந்து ஒரு ஃபுட்டை இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியும், ரெண்டர் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டரிங் எனி ஆர்டிகிள் ஆஃப் ஃபுட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற டேர்மை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சில 3 வார்த்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடல்ட்ரேஷன், இன்னொன்று வந்து அன்சேஃப் ஃபுட், இன்னொன்று வந்து ரெண்டரிங் ஃபுட் இன்ஜூரியஸ். ஸோ அடல்ட்ரேஷன் சொல்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் இன் தி ஃபுட் அப்படிங்கிறதுல அது ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஃபுட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது தான் அடல்ட்ரேஷன். அன்சேஃப் ஃபுட் அப்படின்னா வாட் த ஃபுட் டஸ் டு ஹெல்த் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபுட்டு ஹெல்த்துக்கு என்ன பண்ணும், ஸோ அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது அன்சேஃப் ஃபுட்டு. ரெண்டரிங் ஃபுட் இன்ஜூரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட ஃபோக்கஸ் எதில் இருக்கும்னா ஹவு த ஃபுட் இஸ் ஹேண்டில்ட் ஆர் ப்ராசஸ்ட் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. ஸோ அடல்ட்ரேஷன்னா அந்த ஃபுட்டில் என்ன இருக்குது அதை பற்றி பேசும், அதை பற்றி டீல் பண்ணக்கூடியது. அன்சேஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபுட்டு ஹெல்த்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு அந்த ஹெல்த் பேஸ்டாக இருக்கக்கூடியது. ரெண்டரிங் ஃபுட் இன்ஜூரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஃபுட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம அஃபென்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸில் இருக்குது. ஸோ இந்த 3க்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு செக்ஷன் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ செக்ஷன் 48 பார்த்துடலாம். ஸோ செக்ஷன் 48, a person may render any article of food injurious to health by means of one or more of the following operations namely. ஸோ கீழே வந்து 4 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 4 மெத்தடில் எதையாவது ஒன்று பண்ணுறதன் மூலமாக வந்து ஒரு ஃபுட்டை வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்ற மாதிரி நம்மளை மாற்ற முடியும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆடிங் எனி ஆர்டிக்கிள் ஆர் சப்ஸ்டான்ஸ் டு தி ஃபுட். ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் இதை ஏதோ ஒரு சப்ஸ்டான்ஸை வந்து ஃபுட்டில் வந்து சேர்க்கறதன் மூலமாக. ஸோ அந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது இந்த டேஞ்சிபிளாக நம்மளால் உணர மாதிரி தொட்டு உணரக்கூடிய நேச்சரில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த ஆர்டிகல்ஸ்ன்றது கீழே வரும். சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட ஸ்கோப் வந்து இன்னுமே கொஞ்சம் வைடான ஸ்கோப்பு. இதில் வந்து ஈவன் கேஸ் ஃபார்மெட்டில் இருக்கிறது கூட சப்ஸ்டான்ஸ்ன்றது கீழே வரும். ஸோ ஒரு டாக்ஸிக்கான கேஸை ஃபுட்டில் வந்து யாராவது ஒருத்தங்க ஆட் பண்ணுறாங்கன்னா கூட அந்த இடத்துல அந்த சப்ஸ்டான்ஸ்ன்றது ஸ்கோப் இன்னும் வைடராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிகிளையோ சப்ஸ்டான்ஸையோ வந்து ஃபுட்டில் வந்து கலக்கிறது. அடுத்து யூசிங் எனி ஆர்டிகிள் ஆர் சப்ஸ்டான்ஸ் ஆஸ் அன் இன்கிரீடியன்ட் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி ஃபுட். ஸோ இது என்னென்னா ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அதை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அப்போ எதையாவது ஒன்று வந்து ஆட் பண்ணுறது. அடுத்து அப்ஸ்ட்ராக்டிங் எனி கான்ஸ்டிடியூயன்ட் ஃப்ரம் தி ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா ஒரு ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூயண்ட்டை வந்து வெளியில் எடுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து மில்கில் வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபுட்டில் அதுக்குள்ளே இன்ஹரண்டாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை அதுலேருந்து பிரித்து எடுத்துடுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாகவும் ஒரு ஃபுட்டை வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு மாற்ற முடியும். தென் அடுத்து சப்ஜெக்டிங் தி ஃபுட் டு எனி அதர் ப்ராசஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த எனி அதர் ப்ராசஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம மேலே பார்த்த மெத்தட் இல்லாமல் வேறு ஏதாவது மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணுறதன் மூலமாக ஒரு ப்ராசஸ்க்கு இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு அண்டர்வென்ட் பண்ணுறதன் மூலமாக அப்பவும் வந்து இந்த ஃபுட்டை வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியும். ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணினாலும் சரி, இல்லை மெக்கானிக்கலாக இல்லைனா வேறு ஏதாவது ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டு இருக்குது, அதை வந்து நல்லா குக் பண்ணினா தான் அது வந்து உடம்பை பாதிக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை வந்து இம்ப்ராப்பராக வந்து அதை ஹீட் பண்ணுறது. அப்படி இல்லாட்டி ஒரு ஃபுட்டு வந்து ரிப்பீட்டடாக ரீஹீட் பண்ணுனா ஹெல்த்துக்கு இன்ஜூரியஸ் ஆகும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ரீஹீட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸு. தென் அதுக்கப்புறமா வந்து அன்ஹைஜீனிக்கான ஒரு ப்ராசஸ் மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணி அதை பயன்படுத்தக்கூடியது. தென் வெளியே வந்து ரொம்ப கண்டாமினேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது. இல்லை பேக்கிங் பண்ணக்கூடிய இடம், ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சரௌண்டிங்ஸில் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியது. தென் ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வைக்கிறது, கெமிக்கல்ஸை வந்து ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸை போட்டு அதை வச்சு பழுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி மேலே கவராத வேறு எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது எந்த ப்ராசஸாக இருந்தாலும் இந்த டி வந்து இன்னும் வைடரான ஒரு ஸ்கோப்புக்குள்ளே வருது. ஸோ இதை எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னா வித் த நாலேஜ் தட் இட் மே பி சோல்ட் ஆர் ஆஃபர்டு டு சேல் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இங்கே இன்டென்ஷன் தேவையில்லை, நாலேஜ் போதும். ஸோ நாலேஜ் இன்டென்ஷன் சொல்லும்போது வாட் ஹீ டிசையர் அப்படி அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை நம்ம இன்டென்ஷன் சொல்லுவோம். நாலேஜுன்னு சொல்லும்போது அவங்க அதை விரும்பினாங்களா விரும்பலையா, அதாவது அந்த ரிசல்ட் என்ன ரிசல்ட் ஒரு விஷயத்தை செய்கிறதன் மூலமாக என்ன ரிசல்ட் வந்ததோ அந்த ரிசல்ட் அவங்க விரும்பலைன்னா கூட நம்ம இதை பண்ணுனா இதுதான் ரிசல்ட் வரும் அப்படிங்கிற அவேர்னஸ் இருந்ததுனாலே போதும்.
அந்த அவேர்னஸ் தான் வந்து நம்ம லீகலாக என்ன சொல்லுவோம்னா நாலேஜ்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு மர்டர் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களை கண்டிப்பாக கொல்லணும்ன்ற நோக்கத்தோடு செஞ்சாங்கன்னா அதை தான் அவங்க அந்த இடத்துல டிசைர் பண்ணுறாங்க, அது இன்டென்ஷன். இன்னொரு இடத்துல வந்து அவங்களுக்கு கொல்லணும் விருப்பம் இருக்காது, பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்கள அந்த மாதிரி தாக்க வேண்டியது வந்திருக்கும். ஆனால் தாக்கும்போது நம்ம இதை தூக்கி தாக்கணும்னா கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒரு டெத்து காசு பண்ணுற அளவுக்கு கூட போகலான்றது நான் சாதாரண எல்லா ஹியூமன் பீங்கும் தெரிகிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுன்னா நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவேர்னஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாலேஜ் இருந்தால் போதும். அந்த நாலேஜுமே கூட என்ன நாலேஜ் இருந்தால் போதும் சொல்கிறாங்கன்னா இட் மே பி சோல்ட் ஆர் ஆஃபர்ட் ஃபார் சேல் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த ஃபுட்டை கொண்டு போய் அவங்க வேற யாருக்காவது விற்றுக்கணுன்றதும் அவசியம் கிடையாது, இல்லை அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணுங்கிறது கூட அவசியம் கிடையாது. இது வந்து விற்பனைக்கு போகலாம், இல்லை ஹியூமன் கன்சம்ஷனுக்கு இது டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம் அப்படின்ற நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்சுவல் சேல் வந்து நடந்திருக்கணுன்றது கூட இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே அட்ராக்ட் ஆகலை. ஸோ இந்த ஜென்ரல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு அஃபென்ஸில் ஒரு ஃபுட்டை வந்து எப்போ இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி எப்படிலாம் நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா 4 விஷயம் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆர்டிகுலர் சப்ஸ்டான்ஸை வந்து ஆட் பண்ணுறது, தென் அதில் ஏதாவது வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது, தென் அந்த ஃபுட்டோடு இதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பிரித்து எடுத்துடுறது. அப்படி இல்லாட்டி இதுக்குள்ளே அடங்காத மற்ற எல்லாமே ஜென்ரலாக அதர் ப்ராசஸ்ன்றது. ஸோ இதில் நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் என்னென்னா இந்த ஃபுட்டு வந்து சேலுக்கு போகலாம், இல்லை ஹியூமன் கன்சம்ஷனுக்கு ஆஃபர் பண்ணப்படலாம், அந்த நாலேஜ் இருந்தால் போதும். ஆக்சுவல் கன்சம்ஷன் ஏன்னா ஆக்சுவல் சேல் இது வந்து நடந்திருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இன்டென்ஷன் இதுக்கு தேவையில்ல, நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 48. தென் சப்கிளாஸ் 2ல இன் டிட்டர்மைனிங் வெதர் எனி ஃபுட் இஸ் அன்சேஃப் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ரெகார்ட் ஷால் பி ஹேட் டு. இப்போ வந்து ஒரு ஃபுட் வந்து அன்சேஃபாக இருக்கா இல்லை இன்ஜூரியஸ் டு ஹெல்த்தா, இப்போ மேலே வந்து இந்த 4 மெத்தடில் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்தாக வந்து ரெண்டார் பண்ண முடியுன்றதை பார்த்துட்டோம். இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த சப்கிளாஸ் 2ல வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கோர்ட்டாக இருக்கலாம், ட்ரிபியூனலாக இருக்கலாம், இல்லை இந்த ஆக்டுக்கு கீழே ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட அத்தாரிட்டியாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஸோ வெதர் இட் இஸ் அன்சேஃப் ஆர் இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் இதை டிசைட் பண்ணணும்னா வாட் ஆர் தி மேட்டர்ஸ் டு பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன்றது கிளாஸ் 2ல சொல்கிறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தி நார்மல் கண்டிஷன் ஆஃப் தி யூஸ் ஆஃப் த ஃபுட் பை தி கன்சியூமர். ஸோ ஒரு கன்சியூமர் வந்து நார்மலாக வந்து இதை எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது. இட்ஸ் ஹேண்டிலிங் அட் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ராசஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தான் வெளியில் வருது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜ்லலாம் என்ன மாதிரி அது ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு கன்சிடரேஷனில் எடுக்கணும். அடுத்து தி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் டு தி கன்சியூமர் இன்க்ளூடிங் information on the label, other information generally available to the consumer concerning the avoidance of specific adverse health effect from a particular food or category of food, not only to the probable immediate and short term or long term effects of the food on the health of a person consuming it, but also on subsequent generation. So இப்போ என்னன்னா இந்த நம்ம யூஸ்வலாக ஒரு ஃபுட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி வந்து பேக்டு ஃபுட் வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அந்த லேபிளே வந்து சில இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லேபிளில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் இது அன்சேஃப் ஃபுட்டா, இது வந்து ஹெல்த்துக்கு வந்து இன்ஜூரியஸை காஸ் பண்ணுமான்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸை வச்சும் வந்து டிசைட் பண்ண அதையும் வந்து கன்சிடரேஷனுக்கு எடுக்கலாம். தென் அடுத்து வந்து இந்த பர்டிகுலர் ஃபுட்டு வந்து ஹியூமன் ஹெல்த்தில் வந்து அட்வான்ஸாக ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இப்போ பார்த்தோன்னா அட்வான்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது உண்டு பண்ணுமா, ஸோ இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டால் அட்வான்ஸாக ஹெல்த்துக்கு ஏதாவது இம்பேக்டாக காஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இது வந்து ப்ராபபிள் இம்மீடியட் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இம்மீடியட்டாக இதோட விளைவு என்ன, அதே போல் ஷார்ட் டேர்மில் என்ன ரிசல்ட் வரும், லாங் டேர்ம் என்ன எஃபெக்ட் வரும், இதெல்லாம் தாண்டி சப்சிக்வெண்ட் ஜென்ரேஷனே இது பாதிக்குமா அப்படிங்கிறத வரைக்குமே வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். தென் அடுத்து வந்து கிளாஸ் 3ல என்ன சொல்கிறாங்கன்னா டு தி ப்ராபபிள் கியூமுலேட்டிவ் டாக்ஸிக் எஃபெக்ட். இது என்னென்னா ஓவர் அ பீரியட் வந்து இந்த ஃபுட்டை வந்து கன்சம்ஷனுக்கு எடுத்ததுனால ஓவர் அ பீரியட் இது என்ன மாதிரியான எஃபெக்டை கொடுக்குது. அதாவது சாப்பிட்ட உடனே ஒரு நாள்லாம் ஏன் சாப்பிட்றதுனால ஒன்றும் அது இன்ஜூரியஸ் ஆக போகிறதில்ல, பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் செயல்படும். அப்படின்னா கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். அடுத்து to a particular health sensitivities of a specific category of consumer where the food is intended for the category of consumers. ஸோ இது வந்து சில ஃபுட் வந்து அவங்க எப்படி கிளைம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து இன்ஃபேண்ட்டுக்காக தயாரிக்கப்பட்ட ஃபுட்டு, இல்லைனா ப்ரெக்னென்ட் விமனுக்கானது, இல்லை ஏஜ்டு பர்சனுக்கானது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்காக நாங்கள் வந்து இந்த ஃபுட்டை தயாரிச்சிருக்கோம் அந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது அதில் வந்து அவங்க சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த பர்டிகுலரான அந்த கேட்டகரி ஆஃப் கன்சூமருக்கு மேலே என்ன மாதிரியான ரிசல்ட்டை எது காஸ் பண்ணுது அந்த மாதிரியும் பார்க்கணும். இப்போ வந்து குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டை வந்து அவங்க
கொடுக்குறாங்க மார்க்கெட்டில் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து குழந்தைங்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்ததுன்னா தட் ஷுட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் கன்சியூமர்ஸ்க்கு அவங்க கிளைம் பண்ணும்போது அது அந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் பீப்புள் மேலே என்ன மாதிரி எஃபெக்ட், ஸோ அது பார்க்கணும். தென் அடுத்து ஆல்சோ டு தி ப்ராபபிள் cumulative effect of food of substantially the same composition on the health of a person consuming it in ordinary quantities. ஸோ இதுலேயும் வந்து ஒரு cumulative effect வந்து ப்ராபபிள் cumulative effect. இது என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட்டு இருக்குது, அந்த ஃபுட்டை வந்து எடுக்கும்போது அதே சேம் நேச்சரில் இருக்கக்கூடிய இன்னொரு காம்போசிஷனில், இதில் என்ன காம்போசிஷனில் வந்து இந்த ஃபுட்டு இருக்கோ அதே காம்போசிஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபுட்டை சேர்த்து எடுக்கும்போது இதோட ரிசல்ட் வந்து என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிற cumulative எஃபெக்டை வந்து பார்க்கணும் அப்படிங்காங்க. இப்போ வந்து சில ஃபுட்டு வந்து இதை மட்டும் நம்ம இன்றைக்கி இவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு இருக்கும். பட் இதே சிமிலர் டைப் ஆஃப் ஃபுட்ஸை வந்து அந்த 4 டே ஃபுல்லாக வந்து ஒரு 4-5 வேறு வேறு உணவாக வந்து சேம் கம்போசிஷனில் இருக்கிறத நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதோட ரிசல்ட் வந்து அதோட இம்பேக்ட் வந்து ஹெல்த்தை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து சப்ஸ்டான்ஷியலி தி சேம் கம்போசிஷன் ஆன் தி ஹெல்த் ஆஃப் தி பர்சன் கன்சூமிங் இட் இன் ஆர்டினரி குவான்டிட்டின்றது இந்த ப்ராபபிள் cumulative எஃபெக்டில் வந்து இப்படி எடுக்கணும் அது. தென் அடுத்து இந்த லாஸ்ட்டு 2 கிளாஸ் பி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு ப்ரைமரி ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரைமரி ஃபுட்டுனா வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த ப்ரைமரி ஃபுட்டை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைமரி ஃபுட் வந்து அதோட நேச்சுரல் கோர்ஸில் வந்து அது ஏதாவது வந்து அதில் இருக்கக்கூடியது வந்து மாறுது, அதோட ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் வந்து மாறுது அப்படின்னா அது வந்து இதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரைமரி ஃபுட்டு அது வந்து நேச்சுரலாக அது இயற்கையோட நாள் ரொம்ப அதிக நாள் ஆகிட்டதுனால அது கெட்டு போச்சு அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் கோர்ஸில் வந்து அது மாறுது. அதில் வந்து ஹியூமனோட ஏஜென்சியோ ஹியூமனோட இன்டர்வென்ஷனோ எதுவுமே இல்லாமல் அது வந்து அதோட ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட்லேருந்து மாறுது அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் இதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகாதுன்றதை இதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ப்ரைமரி ஃபுட்னா என்னென்னா, ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட், இல்லைன்னா டைரி ப்ராடக்ட் எது வேணா இருக்கட்டும், அது வந்து அறுவடை ஆனதுக்கப்புறம் இல்லை பறிச்சதுக்கப்புறம் அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மரோட கையில் இல்லாமல் வேறு எந்த நபர்களோட கையில் இருந்தாலும் அது வந்து ப்ரைமரி ஃபுட். ஸோ அவங்க வந்து அறுவடை பண்ணி ஃபார்மர்ஸ் அவங்க கையில் வச்சுருக்கதை தாண்டி அடுத்தப்போ இன்னொரு ஹியூமனுக்கு வந்து அது மாறிடுச்சு. ஸோ பறித்து அப்படியே இன்னொருத்தங்களுக்கு விற்றுருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து ப்ரைமரி ஃபுட்டுன்னு சொல்லி இங்கே நமக்கு டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃபுட் வந்து இன்னும் அது மேலே வந்து ஹியூமன் எந்த விதமான ஏஜென்சியும் அது மேலே பயன்படுத்தலை, எந்த விதமான ஒரு ப்ராசஸையும் அது மேலே பண்ணலை. அப்படி இருக்கும்போது நேச்சுரல் காஸ்டில் வந்து அது வந்து அதோட ஸ்டாண்டர்ட் மாறுது அப்படிங்கும்போது அதெல்லாம் இதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகாது. ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பிளனேஷனில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி செக்ஷன் இன்ஜுரி இன்க்ளூட்ஸ் எனி இம்பயர்மெண்ட் வெதர் பெர்மனன்ட் ஆர் டெம்பரரி அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ஷால் பி கன்ஸ்ட்ரூட் அக்கார்டிங்லே. ஸோ இன்ஜுரி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எந்த விதமான இயலாமைனாலும் இம்பேர்மெண்ட்டாக இருக்கலாம். அது பெர்மனெண்ட்டாக இருந்தாலும் சரி, டெம்பரரியாக இருந்தாலும், எந்த நேச்சரில் இருந்தாலும் சரி, அதை தான் இதில் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்காங்க. தென் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போதும் பெர்மனெண்ட்லி இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்னு இருந்தாலும் சரி, இல்லை டெம்பரவரிலி இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்னு இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து சொல்லக்கூடியது செக்ஷன் 48. ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபுட்டை வந்து எப்பெல்லாம் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி 4 மெத்தட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு அன்சேஃபாக இல்லை இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயம் தான். ஸோ இதில் வந்து மென்சரியாக நாலேஜின்ற அளவில் இருந்தால் போதும், இன்டென்ஷன் தேவை கிடையாது. இன்னொன்று, இந்த 48ல் உள்ள ஜென்ரல் ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நாலேஜ் கூட இந்த ஃபுட்டு வந்து சேல் பண்ணப்படலாம் இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படலாம்ன்ற நாலேஜ் இருந்தாலே போதுமே தவிர்த்துட்டு ஆக்சுவல் சேல் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன்றது இருந்திருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ தென் செக்ஷன் 49 ஜென்ரல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு பெனால்ட்டி. ஸோ இது வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணும்போது இவங்க எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன்றது 49ல் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அட்ஜுடிகேட்டிங் தி குவாண்டம் ஆஃப் பெனால்ட்டிக்காக. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த பெனால்ட்டி வந்து பெனால்ட்டியோட அமௌண்ட்டை டிட்டர்மைன் பண்ணும்போது அது வந்து அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் டிட்டர்மைன் பண்ணுறதா இருக்கலாம், அவங்க இல்லைனா ட்ரிபியூனலாக இருக்கலாம். ஸோ யாருனாலும் சரி அவங்க வந்து எதெல்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும் அப்படின்னா, தி அமௌண்ட் ஆஃப் கெயின் ஆர் அன்ஃபேர் அட்வான்டேஜ் wherever quantifiable made as a result of the contravention. ஸோ இந்த கான்ட்ரவென்ஷனை கமிட் பண்ணினதன் மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ கெயின் ஆர் அன்ஃபேர் அட்வான்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து இது எப்போ எடுப்போம், ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ணியிருக்காங்கங்கும்போது எவ்வளோ அவங்க சேல் பண்ணி அதில் எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அவங்களுக்கு என்ன கெயின் ஆர் அன்ஃபேர் அட்வான்டேஜ் வந்திருக்குன்றது.
ஸோ இது வந்து அதை நம்மளால் கணக்கிட முடியுங்கும் போது அதை அப்படியே எடுத்துக்கணும். தென் அடுத்து இந்த அன்சேஃபான ஃபுட்டு இதை வந்து யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன லாஸ் வந்து ஆக்சுவலி கமிட் ஆகிருக்கு, இல்லை என்ன லாஸ் வந்து ஏற்படலாம் அப்படிங்கிறத வந்து கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும். தி அமௌண்ட் ஆஃப் லாஸ் காஸ்ட் ஆர் லைக்லி டு காஸ்ட். ஸோ இதை எடுக்கணும். ஸோ லாஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன வேணும்னா இருக்கலாம். ஈவன் அது மானிட்டரி லாஸாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடானது, மென்டல் டிஸ்ட்ரெஸ் இதனால், ஸோ எல்லாமே வந்து லாஸ்ன்றதுக்கு கீழே வரும். தென் அடுத்து வந்து ரிப்பீட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் தி கான்ட்ரவென்ஷன். ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்களா இந்த கான்ட்ரவென்ஷனை, இல்லை எப்போ ஒரு நேரம் தெரியாமல் பண்ணியிருக்காங்களா, அதையும் வந்து கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும். தென் வெதர் த கான்ட்ரவென்ஷன் இஸ் வித்தவுட் ஹிஸ் நாலேஜ், அவங்களோட நாலேஜ் இல்லாமல் அது நடந்திருக்கா, இல்லை மென்ஸ்ரியாவோட பண்ணியிருக்காங்களான்றதை பார்க்கணும். ஸோ இது இல்லாத அதர் ரெலவெண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த பெனால்ட்டியை வந்து குவாண்டம் ஆஃப் பெனால்ட்டியை டிசைட் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஷுட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன்றது 49. தென் 50ல் பெனால்ட்டி ஃபார் செல்லிங் ஃபுட் நாட் ஆஃப் தி நேச்சர் ஆர் சப்ஸ்டன்ஸ் ஆர் குவாலிட்டி டிமாண்டட். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா 2 விஷயம் இதில் சொல்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து பர்ச்சேஸருக்கு வந்து ப்ரிஜுடைஸ் ஆகிற மாதிரியான விஷயங்களை செய்கிறது, அது வந்து எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னா பை கான்ட்ரவெனிங் தி ப்ரொவிஷன். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வந்து நாட் ஓன்லி ப்ரொவிஷன்ஸ், இந்த ஆக்டுக்கு கீழே மேக் பண்ணக்கூடிய ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கான்ட்ரவென் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பர்ச்சேசர் வந்து எனக்கு இந்த நேச்சர் ஆஃப் ஃபுட்டு வேணும், இல்லை இந்த சப்ஸ்டான்ஸ் உள்ள ஃபுட்டு வேணும், இல்லை எனக்கு இந்த குவாலிட்டியில் தான் இந்த ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்ணும்போது அவங்க டிமாண்ட் பண்ணுனா அந்த நேச்சர், குவாலிட்டி இல்லை சப்ஸ்டான்ஸ் இல்லாமல் கொடுக்குறது. ஸோ இந்த 2 விஷயங்களுக்குமான பனிஷ்மெண்ட் வந்து இந்த செக்ஷன் 50ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா liable to a penalty not exceeding 5 lakhs rupees. ஸோ இதில் பார்த்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் தி ஆக்ட் ஆர் ரெகுலேஷன் ஒன்று இருக்கணும். இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் த பர்ச்சேசர் டிமாண்ட் இன் நேச்சர், சப்ஸ்டான்ஸ் ஆர் குவாலிட்டி அப்படிங்கிறது. இந்த 2 விஷயம் இதில். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்ச்சேசர் வந்து எனக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ள இந்த ஆயில் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இல்லாமல் கொடுக்கறது. அப்படி இல்லாட்டி இப்போ மில்க் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு மாட்டோட பால் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இவங்க வந்து ஒரு எருமை மாட்டோட பால் வந்து மறைச்சிட்டு இவங்க இது பசுமாட்டு பால் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டை கான்ட்ரவென்ட் பண்ணுறது, இல்லை இவங்க டிமாண்ட் பண்ணுறதை தாண்டி வேறு எதையோ கொடுக்குறது. ஸோ இந்த 2க்குமான பனிஷ்மெண்ட் இந்த செக்ஷன் 50. இதில் ஒரு ப்ரொவைடட் இருக்குது. ஓகே, செக்ஷன் 31ல் வந்து யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப டெம்ப்ரவரியாக வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்கோங்க. அப்படி இல்லாட்டி வந்து மேனுஃபேக்சர் வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே வந்து பெட்டி மேனுஃபேக்சரர் இல்லைனா பெட்டி ரீட்டைலர்ன்ற கெப்பாசிட்டியில் இருப்பாங்க, இல்லைனா ஸ்மால் ஸ்கேல், இல்லைனா ஒரு சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சு பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களை பற்றி பேசக்கூடியது தான் இந்த செக்ஷன் 31. ஸோ இது மாதிரியான நபர்களால் இந்த செக்ஷன் 50 வந்து கான்ட்ரவென்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டை கம்மியாக கொடுத்துருக்காங்க. 25,000 வரைக்கும், நாட் எக்ஸீடிங் 25,000 வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணலாம். தென் செக்ஷன் 51ல் பெனால்ட்டி ஃபார் சப்ஸ்டாண்டர்ட் ஃபுட்டு. இந்த சப்ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படின்னா இதில் வந்து அதாவது நமக்கு ரூல்ஸ்லேயோ ஆக்ட்லேயோ ஒரு விஷயத்த வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இது இப்படி இருக்கணும் அப்படின்னு ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க விஷயத்த அந்த க்ரைட்டீரியாவை கம்ப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடியது தான் சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்றது. ஸோ அந்த வேர்ட்லேயே வந்து அது இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கக்கூடியது. ஸோ அது வந்து சப்ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த சப்ஸ்டாண்டர்ட் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக ஹெல்த்துக்கு வந்து இன்ஜூரியஸாக காஸ் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையான இம்மெட்டீரியல். ஸோ இதுவும் இந்த செக்ஷன் 51ல் வந்து நம்ம புரிஞ்சுருக்கணும். ஸோ அந்த ஃபுட்டு வந்து சப்ஸ்டாண்டர்டாக இருந்ததுனாலே போதுமே தவிர்த்துட்டு அதில் வந்து அது இன்ஜூரியஸ் டு ஹெல்த்தாக இருக்காங்கிறது தேவை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மில்கில் வந்து பாலில் வந்து தண்ணியை கலக்கிறது வந்து சப்ஸ்டாண்டர்டுன்றதுக்கு கீழே வரும். இப்போ தண்ணியை சேர்ந்ததுனால அது ஹெல்த்துக்கு ஏதாவது வந்து இன்ஜூரியஸை காஸ் பண்ண போகுதானா பண்ணாது. ஸோ அப்போ இங்கே என்ன பார்ப்பாங்கன்னா அதில் சப்ஸ்டாண்டர்டாக ஆக்கியிருக்காங்களா, அவ்வளோதான் தேவை. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னா அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து விச் மே எக்ஸ்டெண்ட் டு 5 lakhs rupees அப்படிங்கிறது இந்த 51ல் சொல்லியிருக்காங்க. அதே போல் சில கலர் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த கலர் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இவ்வளோ தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. ஸோ அப்போ அதில் வந்து அந்த கலர் ஏஜென்ட்டை லாவே பெர்மிட் பண்ணுது, பட் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டை தாண்டி அவங்க எக்ஸஸாக போடும்போதும் கூட அந்த கலர் ஏஜென்ட்னால உடம்புக்கு எதுவும் இன்ஜுரி காஸ் ஆகாது அப்படின்னாலுமே அது சப்ஸ்டாண்டர்டுன்றதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகும். ஸோ இது என்ன ரிசல்ட்டை காஸ் பண்ணுன்றது இம்மெட்டீரியல் சப்ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும். தென் பெனாலிட்டி ஃபார் மிஸ்பிராண்டட் ஃபுட்டு வந்து செக்ஷன் 52.
ஸோ இதில் மிஸ்பிராண்டட்னு சொல்லும்போது எப்படிலாம் வந்து ஒரு ஃபுட்டு இதை வந்து மிஸ்பிராண்ட் எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபால்ஸாக வந்து லேபிள் பண்ணி கொடுக்கறது, அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங்காக வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையோ லேபிள் ஒட்டி கொடுக்கறது, அப்படி இல்லாட்டி ஒரு ஃபுட்டை வந்து இன்னொரு நேமில் வந்து சேல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடியது. அதுக்கப்புறமா வந்து மேண்டேட்ரியாக வந்து சில டிக்ளரேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த மாதிரிலாம் கொடுக்காம இருக்கிறது, இல்லைனா இன்கரெக்டாக கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே வந்து இந்த மிஸ்பிராண்டட் அப்படின்றதுக்கு கீழே வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ இதுவுமே வந்து சிவில் பெனாலிட்டி தான். ஸோ இதில் எதை பண்ணினாலுமே அது வந்து நமக்கு மிஸ்பிராண்டட்ன்றதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகும். இப்போ ஃபால்ஸாக லேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதாவது இன்கரெக்டாக இல்லைனா அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்குறது. அதாவது அந்த ஃபுட்டோட நேச்சர், குவாலிட்டி, இல்லை அதோட குவான்டிட்டி, அப்படி இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு, அப்படி இல்லாட்டி இந்த ஃபுட்டோட ஆரிஜின் நாங்கள் எதிலிருந்து எடுத்து நாங்கள் இதை தயாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தப்பாக சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி எது சொன்னாலுமே வந்து இதுக்கு கீழே வந்து அட்ராக்ட் ஆகும். இப்போ உதாரணம் சொல்ல போனோன்னா, இது வந்து 100% வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு நாங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் அதில் வந்து சிந்தட்டிக்கான விஷயங்கள்லாம் வந்து இருந்திருக்கும். பட் அதை மறைச்சிட்டு 100% நேச்சுரல் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட நியூட்ரிஷனல் வேல்யூவை வந்து அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வேறு ஒன்று இருக்கும். பட் இவங்க வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து தப்பாக சொல்கிறது, எக்ஸ்பைரி ஆனதை வந்து ஆகாத மாதிரி போட்டு காமிக்கிறது, மேனுஃபேக்சர் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் வந்து தப்பாக காமிக்கிறது, இன்கரெக்டாக சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி அதே போல் அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து ஏதாவது வந்து அலர்ஜி காஸ் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இல்லாத மாதிரி லேபிள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் அட்ராக்ட் ஆகும். அதே போல் இதே தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுலேயும் இதே தான். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணும்போது அதோட நேச்சுரல் ஹெல்த் பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் அதில் வந்து மெடிசின் வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டாக்டரோட சர்டிஃபிகேட் இல்லாமலே வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மிஸ்பிராண்டட் அப்படின்றதுக்கு கீழே கவர் ஆகும். இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து என்னென்னா which may extend to 3 lakhs rupees அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இந்த மிஸ்பிராண்டட் ஃபுட்டாக இருக்கும்போது இப்போ சப்போஸ் இந்த நம்ம லேபிள் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அதை வந்து கரெக்ட் பண்ண சொல்லி இனிமேல் அதை சரி பண்ணிவிட்டு ஒட்டுங்கன்னு கூட அப்படியும் வந்து அதை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேல் பண்ணுங்கள் அப்படியும் டைரக்ஷன் பாஸ் பண்ண முடியும். சப்போஸ் வந்து அதை வந்து அந்த மாதிரி கூட பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இப்போ சில இதில் உள்ளே வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களே வந்துட்டு ஃபுல்லாக சிந்தட்டிக்காக இருக்கும். பட் அதை வந்து அவங்க கிளைம் பண்ணுறது பியூர்லி வந்து நேச்சர் பேஸ்டுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட்ராய் பண்ண சொல்லியும் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி கேஸ் அவங்க வந்து என்ன மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணணும்னு நினைக்காங்களோ அதை பண்ண முடியும். ஸோ இது வந்து செக்ஷன் 52. தென் செக்ஷன் 53ல் பெனால்ட்டி ஃபார் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ யாரெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களோ இல்லை அந்த பப்ளிகேஷனில் who are all taking part அந்த மாதிரி யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே ஃபால்ஸாக டிஸ்கிரைப் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி அந்த ஃபுட்டோட நேச்சர், சப்ஸ்டன்ஸ், குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸாக வந்து கேரண்டி கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த 53க்கு கீழே அட்ராக்ட் ஆகும். இதற்கான பனிஷ்மெண்ட் என்னென்னா, இது வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு 10 lakhs rupees வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து அவங்க உள்ளே வந்து அந்த கண்டென்ட்டில் என்ன வச்சுருக்காங்களோ, சப்ஸ்டான்ஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வெளியில் வந்து அவங்க போட்டிருந்துருக்கலாம். பட் அது இப்போ வந்து சில ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் வந்து அந்த ஃபுட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கணுமே. பட் அவங்க வந்து பேக்கேஜில் அதை அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வெளியில் போட்டிருக்க விஷயங்கள் தானே அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால மட்டுமே இதை கான்ட்ரவென்ட் பண்ணலைன்னு எடுக்க முடியாது. இதுலேருந்து ப்ரிக்ளூட் ஆக மாட்டாங்க. தென் செக்ஷன் 54ல் பெனாலிட்டி ஃபார் ஃபுட் கண்டைனிங் எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர். இந்த எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர் அப்படின்னா என்னென்னா, ஃபாரின் ஆப்ஜெக்ட். ஸோ அதுதான் வந்து ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே நம்ம சொல்லலாம். என்னெல்லாம் அந்த கல் கிடக்கிறது, அதுக்கப்புறம் முடி கிடக்கும், சம்டைம்ஸ் வந்து ஏதாவது மெட்டல் பீஸ் கிடக்கும், சில டைம் வந்து ஏதாவது செத்துப்போன ஒரு இன்செக்ட்ஸோட அந்த ரெக்கை இல்லைன்னா பூச்சி உள்ள இறந்து கிடக்கிறது. ஸோ இந்த மாதிரி அதாவது அந்த ஃபுட்டு என்னவோ அந்த ஃபுட்டுக்கு சம்மந்தம் இல்லாத வேறு ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்து அந்த சப்ஸ்டான்ஸில் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர் ஏதாவது வந்து ஒரு ஃபுட்டில் இருந்தது அப்படின்னா எந்த பர்சன் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ இல்லை சேல் பண்ணுறாங்களோ இல்லை ஸ்டோர் பண்ணுறாங்களோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் இம்போர்ட்ஸ் எது பண்ணாலும் சரி அவங்க லயபிள். ஸோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து 1 lakh rupees வரைக்கும் இம்போஸ் பண்ண முடியும். தென் அடுத்து செக்ஷன் 55 பெனாலிட்டி ஃபார் ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். ஸோ இது வந்து அந்த ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த ஆக்டுக்கு கீழே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி கொடுக்காங்களோ அதை வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா
அதற்கான லயபிலிட்டி 2 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அமௌண்ட்டு. இது வந்து செக்ஷன் 55. தென் செக்ஷன் 56ல் பெனாலிட்டி ஃபார் அன்ஹைஜீனிக் ஆர் அன்சானிட்டரி ப்ராசஸிங் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபுட்டு. இது நமக்கே ரொம்ப தெரிஞ்சது தான். ரொம்ப சுத்தம் இல்லாமல் வந்து பாத்திரங்களை பயன்படுத்துறது, இல்லை அவங்க இந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இல்லை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடம், இல்லை ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான இடங்கள் வந்து ஹைஜீனிக்காக இல்லை அன்ஹைஜீனிக்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து பெனாலிட்டி அது வந்து 1 lakh rupees வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது 56. தென் 57ல் பெனாலிட்டி ஃபார் பொசஸிங் அடல்ட்ரண்ட். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக தெரியுது, பொசஸ் பண்ணியிருந்தாலே போதும், ஃபுட்டில் கலந்துருக்கணுன்றதும் அவசியம் கிடையாது, அதை யாராவது சாப்பிட்டு அங்கே அவங்களுக்கு ஏதாவது ரியாக்ட் ஆகிருக்கணும், எதுவுமே தேவை கிடையாது. மியர் பொசஷன் இஸ் எனஃப். ஸோ செக்ஷன் 57ல் அடல்ட்ரண்ட்டை வந்து அவங்க பொசஸ் பண்ணியிருந்தாங்கனாலே போதும். ஸோ அடல்ட்ரண்ட் வந்து நமக்கு டெஃபினிஷனில் செக்ஷன் 3ல் இருக்குது. அதில் வந்து என்னெல்லாம் அடல்ட்ரண்ட்டுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அடல்ட்ரண்ட்டுங்கிறது 3(1)A என்ன சொல்கிறாங்கன்னா, எனி மெட்டீரியல் விச் இஸ் ஆர் could be employed for making the food unsafe or substandard or misbranded or containing extraneous matter. ஸோ இது அதாவது எந்த மெட்டீரியல் வேணும்னாலும் இருக்கலாம். இது வந்து ஃபுட்டு அதை கலக்கிறதுனால ஃபுட்டு வந்து அன்சேஃபாக மாறும், அப்படி இல்லாட்டி சப்ஸ்டாண்டர்டாக மாறும், இல்லை மிஸ்பிராண்டட் ஆகும், இல்லைனா எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி எது வேணும்னாலும் அது ஆகும், இந்த மெட்டீரியலை வந்து நம்ம அதில் போட்டோன்னா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து அடல்ட்ரண்ட் அப்படின்றதுக்கு கீழே நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடல்ட்ரண்ட்டை வந்து அவங்க பொசஸ் பண்ணியிருந்தாங்கனாலே போதும், நியர் பொசஷன் வந்து எனஃப். இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, இது யாராவது வந்து அவங்க சார்பாக அவங்க வச்சுருந்தாங்கனாலும் சரி, இல்லை வேறு யாராவது ஒருத்தங்களுக்காக அவங்க வந்து அதை ஹோல்டு பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து அஃபென்ஸ் தான். இதுக்கான லயபிலிட்டி என்ன அப்படின்னா, அந்த அடல்ட்ரண்ட் இஸ் நாட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னா அதற்கான பெனாலிட்டி வந்து நாட் எக்ஸீடிங் 2 lakhs அப் டு 2 lakhs வரைக்கும். அதாவது ஒரு அடல்ட்ரண்ட் இருக்குது, அதை வந்து அவங்க கையில் பொசஷனில் வச்சுருக்காங்க, பட் அந்த அடல்ட்ரண்ட்டை வந்து ஃபுட்டில் சேர்க்கறதுனால அது வந்து ஹெல்த்துக்கு ஒன்றும் இன்ஜூரியஸை வந்து காஸ் பண்ணாது அப்படின்னு இருந்தால் கூட அது வந்து அதுவுமே லயபிள் ஃபார் பெனாலிட்டி. அது வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் இம்போஸ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த அடல்ட்ரண்ட் வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதற்கான பெனாலிட்டி வந்து 10 lakh rupees வரைக்கும் இம்போஸ் பண்ண முடியுன்றது இதில் சொல்லியிருக்காங்க. தென் சப்கிளாஸ் 2ல் in a proceeding under subsection 1 it shall not be a defense that the accused was holding such adulterant on behalf of any other person. ஸோ இதுதான் டிஃபென்ஸ் வந்து அக்யூஸ்ட் என்ன எடுக்க முடியாதுன்னா, என் பொசிஷனில் இருந்தது கரெக்டு தான், பட் நான் வந்து இது எனக்காக வச்சிருக்கல, வேறு ஒருத்தவங்களுக்காக நான் பொசிஷனில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸை வந்து இதில் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம இந்த அடல்ட்ரண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ சில ஆயிலெலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஆயில் வந்து விலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ அதில் வந்து விலை கம்மியான இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆயிலை வந்து அதில் சேர்க்குறது. ஸோ இப்போ இந்த 2 ஆயிலை மிக்ஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு எதுவும் இன்ஜூரியஸ் காஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம், அது இர்ரெலவெண்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடியது. அதே போல் சில நம்ம டீ தூள்லலாம் வந்து இந்த மரப்பட்டையை இதை வந்து பவுடர் பண்ணி சேர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதே போல் கடுகில் அதே மாதிரி இருக்க ஒரு ஃபுட்டை வந்து கலப்பாங்க. ஸோ அதே போல் இந்த மிளகுல பெப்பர் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து அடல்ட்ரண்ட் தான். இதில் சில விஷயங்கள் வந்து இதை ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஹெல்த்துக்கு வந்து இன்ஜூரியஸ் காஸ் பண்ணணும்னு சில விஷயங்கள் இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி இன்ஜூரியஸ் காஸ் பண்ணாமையும் இருக்கலாம். ஸோ அது சேர்க்கறதுனால அது அடல்ட்ரேட் ஆகுதே தவிர்த்துட்டு, பட் இட் நீட் நாட் பி இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற மாதிரியும் சிலது இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது இன்ஜூரியை காஸ் பண்ணலைனாலுமே அது அடல்ட்ரண்ட்ன்றதுக்கு கீழே வரும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பொசஷனில் வச்சுருந்தாங்கனாலே போதும், அதை அவங்க பயன்படுத்தியிருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து செக்ஷன் 57. தென் 58ல் பெனாலிட்டி ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஃபார் விச் நோ ஸ்பெசிஃபிக் பெனாலிட்டி இஸ் ப்ரொவைடட். இங்கே வந்து ஏதோ ஒரு ப்ரொவிஷனையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையோ வந்து வயலேட் பண்ணுறாங்க, கான்ட்ரவென்ட் பண்ணுறாங்க, பட் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏதோ ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்லி ஆக்டில் வந்து பெனாலிட்டி வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து பெனாலிட்டி அப் டு 1 lakh வரைக்கும் இம்போஸ் பண்ண முடியும். தென் 59 பனிஷ்மெண்ட் ஃபார் அன்சேஃப் ஃபுட்டு. ஸோ யாராக இருந்தாலும் சரி, அது அவங்களே செஞ்சாலும் சரி, இல்லை வேறு ஒருத்தங்களை வச்சு செஞ்சாலும் சரி, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டோர் பண்ணாலும் சரி, இல்லை சேல் பண்ணாலும் சரி, இல்லை டிஸ்ட்ரிபியூட் இம்போர்ட்ஸ் எது பண்ணாலும் சரி, எதுக்காகனா ஹியூமன் கன்சப்ஷனுக்காக. ஸோ அது வந்து அன்சேஃபான ஒரு ஃபுட்டாக இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, அன்சேஃபாக ஒரு ஃபுட்டை மாற்றிருக்காங்க, இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, இது வந்து ஒரு இன்ஜுரியை இன்னும் ரிசல்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னா 6 months வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுக்க முடியும். இந்த செக்ஷன் 59 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டைப்பாக இதை பிரிச்சிருக்காங்க, எல்லாமே அலாங் வித் ஃபைன் தான். ஸோ இன்ஜூரியஸ் காஸ் பண்ணலை அப்படின்னா இம்ப்ரிசான்மெண்ட் 6 months வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட், அதோட ஃபைன் இம்போஸ் பண்ணணும், அது 1 lakh rupees வரைக்கும். தென் இது வந்து இந்த கான்ட்ரவென்ஷனால்
நான் கிரீவஸ் இன்ஜுரி வந்து காஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கான பனிஷ்மெண்ட் 1 இயர் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம், அப் டு 1 இயர், அலாங் வித் ஃபைன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மே எக்ஸ்டெண்ட் டு 3 lakhs rupees, ஸோ அப் டு 3 lakhs வரைக்கும். தென் இது வந்து கிரீவஸ் இன்ஜுரியை காஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதற்கான இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 6 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட், அலாங் வித் ஃபைனை பொறுத்த வரைக்கும் அப் டு 5 lakhs வரைக்கும் இம்போஸ் பண்ண முடியும். தென் அடுத்து சப்போஸ் வந்து இந்த கான்ட்ரவென்ஷனால் டெத்து வந்து காசு ஆயிடுச்சு அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் நாட் லெஸ் தென் 7 years, பட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் அது கொடுக்க முடியும், அலாங் வித் ஃபைன் பொறுத்த வரைக்கும் நாட் லெஸ் தென் 10 lakh rupees. ஸோ இந்த 4 விஷயமா இதை பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சில முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த செக்ஷன் 59 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இது ரொம்ப ரீசெண்டான ஜட்ஜ்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 59 ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஓவர் ரைட்ஸ் செக்ஷன் 272 and 273 ஆஃப் ஐபிசி அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட நேம் வந்து ராம்நாத் வர்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அதர்ஸ். ராம்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அதர்ஸ். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த நம்ம இப்போ செக்ஷன் 59 பார்க்குறோம் இல்லையா, இந்த 59க்கு வந்து ஓவர் ரைடிங் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவர் ரைடிங் எஃபெக்ட் எதுக்கு மேலே அப்படின்னா, ஐபிசியில் செக்ஷன் 272 and 273 இதுவுமே வந்து ஒரு ஃபுட்டை வந்து அதில் அடல்ட்ரேட் பண்ணுறது, அந்த அடல்ட்ரேட்டட் ஃபுட்டை வந்து அதுக்கப்புறம் சேல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த 272 and 273ல் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலி இதில் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த அஃபண்டர் வந்து மஸ்டர்ட் ஆயில் கூட வேறு ஏதோ ஒரு இதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை சேல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, ஆக்சுவலி இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்து 2006ல் வருது இல்லையா. ஸோ இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபுட்டு ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே, ஃபுட் ரிலேட்டடான இந்த அஃபென்ஸ் எல்லாமே இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்டுக்கு கீழே தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இங்கே ஓவர் ரைடிங் எஃபெக்ட் வந்து இந்த ஆக்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்டுக்கு கீழே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் செக்ஷன் 272 and 273 ஐபிசிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபென்சஸையும் சேர்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை வந்து அதுக்கு கீழே இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த அஃபண்டருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இதை குவாஷ் பண்ணுறதுக்காக வந்த ப்ரொசீடிங் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்திருக்கும். அதில் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து செக்ஷன் 89 ஆஃப் தி எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்டை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஓவர் ரைடிங் எஃபெக்ட் வந்து என்ன டைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்ற ஃபுட்டு ரிலேட்டடான மற்ற ஆக்ட்டுக்கு மேலே இது ப்ரிவேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு செக்ஷன் 89 ரீட் பண்ணோன்னா டைட்டில் அப்படி இருக்கும். இந்த ஆக்ட்டு மற்ற ஃபுட் ரிலேட்டடான ஆக்ட்டுக்கு ஓவர் ரைட் ஆகுங்கிற மாதிரி டைட்டில் இருக்கும். பட் கண்டென்ட்டை படித்து பார்த்தோன்னா ஃபுட் ரிலேட்டடான ஆக்ட் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக மற்ற எல்லா சட்டங்களுக்கும் மேலேயுமே இது ஓவர் ரைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்டில் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போ வந்து கண்டென்ட் வந்து ஒரு ப்ரொவிஷனோட கண்டென்ட் ரொம்ப கிளியராக அன்ஆம்பிக்யூட்டியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதோட டைட்டிலையோ இல்லை அதில் மார்ஜின் நோட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணுங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ இந்த செக்ஷன் 89ல் அந்த கண்டென்ட் ஆஃப் தி செக்ஷன் 89 இஸ் வெரி கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுயஸ். அப்படி இருக்கிறதுனால எல்லா ஆக்ட்டுக்கு மேலேயுமே இந்த ஆக்ட்டுக்கு ஓவர் ரைட் எஃபெக்ட் உண்டு. இன்னொன்று வந்து எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் வந்து இந்த ஃபுட்டு ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே வந்து காம்ப்ரிஹென்சிவாக டீல் பண்ணுறதுக்காக எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால 272 and 273 ஐபிசிக்கு மேலே இது ப்ரிவைல் ஆகும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட்டுக்கு கீழேயே வந்து இதில் என்ன உங்களுக்கு ப்ரொசீஜர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது தான் இதோட க்ரெட்ஸு. அதுதான் அதோட ஃபைண்டிங். தென் அடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு பியூஷ் குப்தா அண்ட் அனதர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அனதர். பியூஷ் குப்தா அண்ட் அனதர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அனதர். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் நாட் லயபிள் ஃபார் அன்சேஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ரெஜிஸ்டர்டு மேனுஃபேக்சர் இன் சீல்டு பேக்கெட் வித் ப்ராப்பர் இன்வாய்ஸ். இது என்னென்னா, ஃபுட்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்க பேக்கெட்டில் அடைச்சி அதை கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக இந்த ஃபுட் பிஸ்னஸை பண்ணக்கூடிய ப்ரிமைசஸ்குள்ளே வந்துட்டு அவங்களோட ரெஸ்டாரண்ட்டோ வாட்எவர் மேபி அந்த ஃபுட் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு இவங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேக்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க பார்ப்பாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படியே தான் இதில் பார்த்துருப்பாங்க. இதை வந்து அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு அவங்க போய் பார்த்துட்டு அந்த ப்ரிமைசஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு டர்மரிக் பவுடர் பேக்கெட்டை எடுத்துகிட்டு அதை வந்து சாம்பிளுக்கு எடுத்து
சாம்பிள் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ சாம்பிள் டெஸ்ட்டில் ரிப்போர்ட் என்ன வரும் அப்படின்னா, இது அன்சேஃப் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். அதுக்கு மேலே ஃபைல் பண்ணது. இதில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக வாட் எவர் மேபி அவங்க என்ன கிளைம் பண்ணுவாங்க என்னென்னா, இது வந்து பேக்டு ஐட்டமாக வருது இல்லையா, இதுக்கு நாங்கள் எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆக முடியுங்கிறது தான். ஸோ இதில் தான் இதை கொடுக்குறாங்க. ரெஸ்டாரண்ட் வந்து நாட் லயபிள் ஃபார் அன்சேஃப் ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியலாக வந்து அவங்க வந்து அதை வாங்கக்கூடியதுக்கு இவங்க லயபிள் கிடையாது. எப்போ அப்படின்னா, ரெஜிஸ்டர்டு மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்கணும் ஃபஸ்ட்டு திங். ஸோ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் மேனுஃபேக்சர் இல்லைன்னா யாருனே தெரியாதவங்க கிட்டலாம் வாங்கி வச்சிருக்கிறதுக்கு வந்து இதிலேருந்து அவங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ ப்ராப்பராக ரெஜிஸ்டர்டு மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதுவுமே வந்து சீல்டு பேக்கெட்டாக இருக்கணும். இவங்க வந்து ப்ராப்பர் இன்வாய்ஸ் வந்து அதுக்கு வச்சுருந்துருக்கணும். வாங்கின பொருட்களுக்கு ப்ராப்பர் இன்வாய்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா ரெஸ்டாரண்ட் நாட் லைபிள் அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. தென் அடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு கேவல் டைரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அனதர். கேவல் டைரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அனதர். இங்கே வந்து லிமிட்டேஷன் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆக்டில் வந்து இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபென்ஸுக்கு லிமிட்டேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 1 இயருக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது, கேஸ் ஃபைல் பண்ணணுன்றது சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் 1 இயரை தாண்டிடுச்சு அப்படிங்கும்போது அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபர்தர் பீரியட் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தட் ஆல்சோ அப் டு 3 இயர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே இந்த கேஸில் என்ன அப்படின்னா, இந்த பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் எப்போ கமென்ஸ் ஆகும் அப்படின்றதுக்கு இதில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ கமென்ஸ் ஆகும் அப்படின்னா, எப்போ அவங்க வந்து இந்த சாம்பிள் அனுப்பி லெபார்ட்டரிக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் வருது இல்லையா, என்றைக்கு அந்த ரிப்போர்ட்டை இவங்க ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் இருந்தால் அந்த லிமிட்டேஷன் வந்து கமென்ஸ் ஆகும் அப்படிங்கிறது. என்றைக்கு நீங்கள் சாம்பிளுக்கு அனுப்புகிறீங்களோ அன்னையிலேருந்து லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகாது. சாம்பிள் ரிப்போர்ட்டை வந்து எப்போ ரிசீவ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து லிமிட்டேஷனோட கமென்ஸ்மெண்ட் பாயிண்ட் அதிலிருந்து தான் அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அஃபென்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து லிமிட்டேஷன் வந்து எந்த பீரியடுக்குள்ளே, ஏன்னா அங்கே ஆக்ட்லேயே ஸ்பெசிஃபிக்காக லிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இப்படி இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து செக்ஷன் 59ல் நம்ம பார்க்க வேண்டியது. தென் அடுத்து செக்ஷன் 60ல் பனிஷ்மெண்ட் ஃபார் இன்டர்ஃபரிங் வித் சீஸ்டு ஐட்டம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்த ஆக்டுக்கு கீழே ஆத்தரைஸ்டு பண்ணப்பட்ட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து சில பொருட்களை வந்து அது பொருள் மட்டும் இல்லை, ஃபுட்டாக இருக்கலாம், வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்டு பேக்கேஜஸ், இல்லை அதுக்காக பயன்படுத்தப்பட்ட லேபிளிங், இல்லைனா அட்வர்டைஸ் பண்ணின மெட்டீரியல்ஸ் எது வேணும்னா இருக்கலாம். அதை வந்து அவங்க ரீடைன் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை போயிட்டு இவங்க எடுத்து ரிமூவ் பண்ணுறது, இல்லை அதில் ஏதாவது வந்து டேம்பர் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான பனிஷ்மெண்ட்டு இம்ப்ரிசான்மெண்ட் இதுக்கு கொடுக்க முடியும். அப் டு 6 months வரைக்கும் கொடுக்க முடியும். அலாங் வித் ஃபைன் வந்து 2 lakhs rupees வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். இது வந்து செக்ஷன் 60. தென் செக்ஷன் 61 பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். இது என்னென்னா, ஃபால்ஸான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறது, அப்படி இல்லாட்டி ஃபால்ஸான டாக்குமெண்ட்டை கொடுக்குறது. இந்த ரெண்டுமே இந்த 61க்கு கீழே கவர் ஆகுது. ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு நீங்கள் உண்மையான இந்த ஆக்டுக்கு கீழே ஏதோ ஒரு கான்ட்ரவென்ஷன் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது தொடர்புப்பட்ட விஷயங்கள் என்கொயரியாக ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஃபால்ஸாவோ இல்லை டாக்குமெண்ட்டை வந்து ஃபால்ஸ் டாக்குமெண்ட் இந்த மாதிரிலாம் அவங்க தெரிஞ்சே இல்லை மிஸ்லீடிங்கான விஷயங்களை வந்து சொல்கிறது. அதற்கான பனிஷ்மெண்ட்டு 3 months வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். அலாங் வித் ஃபைன் அது வந்து 2 lakhs வரைக்கும் இம்போஸ் பண்ண முடியும். தென் செக்ஷன் 62ல் பனிஷ்மெண்ட் ஃபார் அப்ஸ்ட்ரக்டிங் ஆர் இம்போர்சனேட்டிங் எ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். இப்போ ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து ஒரு ப்ரிமைசஸ்குள்ளே என்டர் ஆகி அவங்க சர்ச் பண்ணுறாங்க, சீசரோ அதுக்காக அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த நபரை போயிட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி அவங்கள வந்து அட்டெம்ப்ட் டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மாதிரியே தன்னை இம்போர்சனேட் பண்ணிக்கிறது. ஆக்சுவலி அவங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிடையாது, ஆனால் இவர் தன்னை ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மாதிரி தன்னை வந்து ப்ரெட்டன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பாசாங் பண்ணுறது, இம்போர்சனேட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை வந்து த்ரெட்டன் பண்ணுறது, இல்லை இன்டிமிடேட் பண்ணுறது, இல்லை அசால்ட் அவங்க மேலே கமிட் பண்ணுறது. ஸோ இது வந்து அந்த ஃபுட் பிஸ்னஸை பண்ணக்கூடிய நபர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணுமானா அதுவும் அவசியம் கிடையாது. அவர் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு நபர் வந்து இவங்க டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டு அவங்களோட ஃபங்க்ஷனை அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அது பனிஷபிள். ஸோ இதுக்கு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா, ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் வந்து இருந்ததுன்னா அது வந்து ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் இருந்ததுன்னா தட் கேன் பி அலௌடு. அந்த ரீசனபிள் எக்ஸ்கியூஸ்னால் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களோட லிமிட்டை வந்து பியாண்ட் த லிமிட் அவங்க ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, எக்ஸீட் ஆகுறாங்கன்னா அந்த மாதிரி ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் ரீசனபிள் எக்ஸ்கியூஸை ப்ரூவ் பண்ண வேண்டிய பர்டன் வந்து அந்த பர்சன் ஹூ கிளைம் தட் அவங்களுக்கு தான் இருக்குது.
ஸோ இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்னென்னா 3 months வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். அதே போல் ஃபைன் அலாங் வித் ஃபைன் 1 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். தென் செக்ஷன் 63 பனிஷ்மெண்ட் ஃபார் கேரியிங் அவுட் அ பிஸ்னஸ் வித்தவுட் லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் இல்லாமல் யாராவது இந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான பனிஷ்மெண்ட். இதில் ஒருத்தங்க எக்ஸம்ட் ஆகுறாங்க. யாருன்னா செக்ஷன் 31 subclass 2. செக்ஷன் 31 தான் லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 2 விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. யாருமே வந்து லைசன்ஸு இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் இல்லாமல் வந்து இந்த சட்டங்களுக்கு கீழே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு 31 சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அந்த ரொம்ப சின்ன லெவலில் வந்து பண்ணக்கூடியவங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்மால் ஸ்கேலில் இல்லை காட்டேஜில் வச்சு பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை. ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து செக்ஷன் 63 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் எனி பர்சன் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் எக்ஸப்ட் தி பர்சன் எக்ஸம்டட் ஃப்ரம் லைசன்சிங் அண்டர் சப்கிளாஸ் 2 ஆஃப் செக்ஷன் 31. ஸோ அவங்கள மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. மீதி எல்லாருமே வந்துட்டு அதை லைசன்ஸ் வேணுங்கிறவங்க அதை வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா அதற்கான பனிஷ்மெண்ட்டு 6 months வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட் இம்போஸ் பண்ண முடியும். அலாங் வித் ஃபைன் வந்து 5 lakhs rupees வரைக்கும் இம்போஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸம்ஷனுக்குள்ளே வரக்கூடிய நபர்கள் அங்கே வந்து செக்ஷன் 31 வந்து தே ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் கெட்டிங் லைசன்ஸ் மட்டும்தானே தவிர்த்துட்டு அன்ரெஜிஸ்டர்டாக அவங்க அதை பண்ண முடியாது. ஸோ அவங்களுமே வந்து லைசன்ஸ் வாங்கலைனாலும் பரவாயில்ல, பட் கண்டிப்பாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த லைசன்ஸுன்னு சொல்லக்கூடியது லைசன்ஸ் இல்லாமல் இந்த பிஸ்னஸை வந்து கேரி பண்ணக்கூடியதுன்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி லைசன்ஸ்க்கு இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் வரல, அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு எக்ஸம்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே இந்த இதில். தென் செக்ஷன் 64 பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் ஃபார் சப்சிக்வெண்ட் அஃபென்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணினது மட்டும் இல்லை கன்விக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் திருப்பியும் அதே மாதிரியான ஒரு அஃபென்ஸை வந்து அவங்க கமிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கமிட் அண்ட் கன்விக்ட் பண்ணப்படுறாங்கங்கும்போது லயபிலிட்டி வந்து ட்வைஸ் தி பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்வைஸ் தி பனிஷ்மெண்ட்டுங்கும்போது இங்கே வந்து ஐடென்டிக்கலான அந்த அஃபென்ஸை வந்து அவங்க கமிட் பண்ணியிருக்காங்களான்றது முக்கியம். தென் இந்த ட்வைஸ் தி பனிஷ்மெண்ட்டுக்கு கூட ஒரு கண்டிஷன் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. என்னென்னா சப்ஜெக்ட் டு பனிஷ்மெண்ட் பீயிங் மேக்ஸிமம் ப்ரொவைடட் ஃபார் தி அஃபென்ஸுன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்வைஸ் தி பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது இட் ஷுட் நாட் பி எக்ஸீட் தி மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ப்ரெஸ்கிரைப்டு அண்டர் தி ஆக்ட்டுங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க, அதற்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து 3 years வரைக்கும் கொடுக்கலாம், இல்லை அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து ஒரு 3 lakhs வரைக்கும் இம்போஸ் பண்ண முடியலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அஃபென்ஸை கமிட் பண்ணியிருக்கும் போது கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 lakhs வரைக்கும் பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு 2 lakhs மட்டும் இம்போஸ் பண்ணியிருக்காங்கங்கும்போது இப்போ செகண்ட் டைம் அதே மாதிரியான அஃபென்ஸ் அவங்க கமிட் பண்ணும்போது டபுள் தி அமௌண்ட்டுன்னு சொல்லும்போது திருப்பி ஏற்கனவே 2 lakhs கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இப்போ 4 lakhs நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. இப்போ எவ்வளோ கொடுக்க முடியும்னா 3 lakhs வரைக்கும் இம்போஸ் பண்ணலாம். ஸோ டபுள் தி பனிஷ்மெண்ட் ட்வைஸ் தி பனிஷ்மெண்ட் தான், பட் இட் ஷுட் நாட் எக்ஸீட் மேக்ஸிமம் ப்ரெஸ்கிரைப்டு லிமிட் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போதே அவங்க மேக்ஸிமம் லெவல் ஆஃப் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ சப்சிக்வெண்ட் அஃபென்ஸை வந்து கமிட் பண்ணுறாங்கும் போது அந்த இடத்துல திருப்பி அதை ட்வைஸாக மாற்ற முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் டு தட் லிமிட்டுங்கிறத இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து பனிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூங் அஃபென்ஸாக அதை அவங்க திருப்பி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபைன் பொறுத்த வரைக்கும் எப்படி இம்போஸ் பண்ணலாங்கிறதையும் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் அப் டு 1 lakhs வரைக்கும் ஃபைன் வந்து இம்போஸ் பண்ண முடியுங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் த ஃபைன் ஆன் டெய்லி பேசிஸ் விச் மே எக்ஸ்டெண்ட் அப் டு 1 lakhs where the offense is continuing on அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து அதோட சேர்த்து இன்னொன்று என்ன பண்ணலான்னா his license shall be cancelled. ஸோ இதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 64. தென் இதில் சப்கிளாஸ் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சப்சிக்வெண்ட் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்போது அந்த அஃபெண்டரோட நேம், அதுக்கப்புறம் அந்த அஃபெண்டரோட ரெசிடென்ஸ், அந்த அஃபெண்டருக்கு இம்போஸ் பண்ணப்பட்ட பெனாலிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மேனர்லேயோ வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லியும் வந்து கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது மேனர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போது வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண சொல்கிறது, ஸோ அந்த மாதிரி எது வேணால். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது. பட் இதை பண்ணும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சச் பப்ளிகேஷன் ஷால் பி டீம்டு டு பி பார்ட் ஆஃப் தி காஸ்ட் அட்டெண்டிங் தி கன்விக்ஷன் அண்ட் ஷால் பி ரெக்கவரபிள் இன் தி சேம் மேனர் ஆஸ் அ ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பப்ளிகேஷனை வந்து என்னவா டீம் பண்ணணும் அப்படின்னா, டு பி எ பார்ட் ஆஃப் தி காஸ்ட் அட்டெண்டிங் தி கன்விக்ஷன். ஸோ கன்விக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறதோட இன்சிடென்டலான ஒரு விஷயம் மாதிரி அது தொடர்புப்பட்ட ஒரு காஸ்ட் மாதிரி இதை டீம் பண்ணிக்கிடணும். அதாவது இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் லயபிலிட்டி வந்து ஒன்று இம்போஸ் பண்ணுறாங்க. என்னென்னா
ஏன்னா யூஸ்வலி ப்ராசிக்யூஷனோட கன்விக்ஷன் வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்து கவர்மெண்ட் தான் பேர் பண்ணிப்பாங்க. அக்யூஸ்ட் வந்து எதையும் பேர் பண்ண போகிறதில்ல. பட் இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து இதை வந்து ஒரு ஸ்பெஷல் லைபிலிட்டி மாதிரி கொடுத்து இது வந்து அந்த கன்விக்ஷனுக்கு இன்சிடென்டலான ஒரு காஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கான செலவையும் இவர் தான் ஏற்றுக்கணும், இவர் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு லைபிலிட்டியை இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த லைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அவர் அதை கட்டலை அப்படின்ற பட்சத்தில் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ண எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரெக்கவர் பண்ணிக்க முடியுன்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து இப்போ நம்ம செக்ஷன் 64 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா, 65. ஸோ இது வந்து வெறும் ஸ்பெசிஃபிக்காக காம்பன்சேஷன் தான். இதையும் வந்து காம்பன்சேஷனை வந்து 3 டைப்பாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது டெத்து காசாக இருக்கணும், இல்லாட்டி கிரீவஸ் இன்ஜுரி, இல்லாட்டி மற்ற அதர் கேசஸ், இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ டெத் காஸ் பண்ணுற அளவுக்கான இன்ஜுரி அப்படின்னா, டெத் ஆக்சுவலி காஸ்ட் அப்படின்னா காம்பன்சேஷன் நாட் லெஸ் தேன் 5 lakhs rupeesன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் எக்ஸீட் ஆகலாம், பட் நாட் லெஸ் தேன் 5 lakhs rupees. தென் அடுத்து கிரீவஸ் இன்ஜுரியாக இருக்குது அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 3 lakhs rupees. 3 lakhs rupees-ஐ எக்ஸீட் ஆகக்கூடாது. அதர் கேசஸ், அதர் இன்ஜுரிஸை பொறுத்த வரைக்கும் நாட் எக்ஸீடிங் 1 lakh rupees. ஸோ இதெல்லாமே இந்த செக்ஷன் 65ல் சொல்லியிருக்காங்க காம்பன்சேஷன். ஸோ காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும் அட் தி ஏர்லியஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் பே பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பட் அது அட் எனி காஸ்ட் அது வந்து நாட் எக்ஸீடிங் 6 monthsங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மாதத்துக்கு மேலே அந்த டைம் தாண்டி போகக்கூடாது. பட் 6 மாதத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னா கூட அட் தி ஏர்லியஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க கொடுக்குறதுக்கான எல்லா விஷயமும் பண்ணணும். தென் சப்போஸ் இதுவே வந்து டெத்து கேஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரிம் ரிலீஃப்னு சொல்லி காம்பன்சேஷன் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதோட டைமை பொறுத்த வரைக்கும் வித்தின் 30 days, 30 daysன்னு சொல்லும்போது அந்த இன்சிடென்ட்லேருந்து 30 days. ஸோ அங்கேயும் வந்து 6 monthsன்னு சொல்லக்கூடியது ஃப்ரம் தி டேட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் தி இன்சிடென்ட். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 65. ஸோ இதுலேயுமே வந்து கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அஃபென்ஸை கமிட் பண்ண அந்த அஃபெண்டர் அவரோட அதுக்கப்புறம் என்ன அஃபென்ஸ் அவங்க கமிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேலே என்ன பெனாலிட்டி இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மேனர்லேயோ வந்து இந்த அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் இல்லை கோர்ட்டு வந்து இந்த அக்யூஸ்டோட லைபிலிட்டியில் வந்து இதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். சப்போஸ் அவர் அதை பே பண்ணலைன்னா ஃபைன் மாதிரி நினச்சி அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஆர்டரை வந்து பாஸ் பண்ணும்போது அந்த லைசன்ஸு வந்து லைசன்ஸ் ஏற்கனவே இருக்குன்னா அதை வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் மற்ற வேறு என்ன நேச்சர்லனாலும் ப்ராகிபிஷன் ஆர்டரும் பாஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் ஃபர்தராக இந்த பிஸ்னஸை வந்து நடத்தக்கூடாது, இமீடியட்டாக வந்து உங்களோட பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரியான ஆர்டர்ஸும் வந்து இவங்க பாஸ் பண்ண முடியும். அதே போல் இவங்க ஏற்கனவே இந்த ஒரு ஃபுட்டுனால தான் இந்த அளவுக்கான ஒரு இன்ஜுரி காசு ஆகிருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டை வந்து இவங்க ரீகால் பண்ணவும் முடியும். மார்க்கெட்லேருந்து அவங்க ரீகால் பண்ணுறதுக்கான ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். அதே போல் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறதுக்கும் அது தொடர்புப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஃபோர்ஃபீச் பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்குது, அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் ஆஸ் வெல் அஸ் தி கோர்ட். ஸோ இதெல்லாமே செக்ஷன் 65. தென் 66ல் அஃபென்ஸ் பை கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குற மாதிரி தான் டெய்லி பிஸ்னஸை பார்க்கக்கூடிய அந்த இன்சார்ஜ் பர்சன் இல்லை ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் தி பிஸ்னஸ் அவங்க லயபிள்ன்றது. தென் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ப்ரொவைடரில். கம்பெனி வந்து சப்போஸ் ஒரு கம்பெனியில் டிஃப்ரெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு இல்லை பிரான்ச்சஸ் இல்லை யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதில் வந்து எது வந்து இந்த ஃபுட்டு ரிலேட்டடான விஷயங்களை பார்க்கக்கூடிய யூனிட்டோ அந்த யூனிட்டோட ஹெட்டு இல்லைனா பர்சன் இன்சார்ஜ் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அவங்க லயபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ப்ரொவைடர் கிளாஸ். ஏன்னா அந்த கம்பெனிக்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது, ஏன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஒன்று, அதுக்குள்ளே ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்கிற இடத்துல இந்த யூனிட்டை இவங்க பார்க்குறாங்களோ அந்த ஹெட்டு அதுதான் அந்த ப்ரொவைடரில் சொல்கிறாங்க. தென் ஃபர்தர் ப்ரொவைடரை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இந்த இன்சார்ஜ் பர்சன் என்னோட நாலேஜ் இல்லாமல் அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட டியூ டெலிஜென்ஸையும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே லயபிலிட்டி வந்து வராது. தென் அடுத்து கிளாஸ் 2வை பொறுத்த வரைக்கும் இந்த டே டு டே அஃபேர்ஸை பார்க்கக்கூடிய ஆளை தாண்டி வேறு யாராவது இந்த டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி அந்த கேடரில் இல்லை வேறு அதர் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட கன்சென்ட் ஆர் கன்னிவன்ஸு இல்லைனா அவங்களோட நெக்லிஜென்ட்னால இந்த அஃபென்ஸ் கமிட் ஆயிருக்குன்னா அவங்களும் லயபிள்னு சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 67 பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ஃபாரின் ட்ரேட் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1992 அண்ட் கஸ்டம்ஸ் ஆக்ட் இதோட சேர்ந்து இதுவுமே செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபுட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அது இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை கான்ட்ரமெண்ட் பண்ணுது, இல்லைனா ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸை வந்து கான்ட்ரமெண்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஷால் இன் அடிஷன் டு எனி பெனாலிட்டி டு விச் ஹி மே பி லயபிள் அண்டர் தி ப்ரொவிஷன் ஆஃப் தி ஃபாரின் ட்ரேட் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ அந்த சட்டத்துக்கு கூட இன் அடிஷ்னலாக கஸ்டம்ஸ் ஆக்ட் அண்ட் அந்த எஃப்டிடிஆர் ஆக்ட் ப்ளஸ் கஸ்டம்ஸ் ஆக்ட் இந்த 2 ஆக்ட்டுக்கு கூடுதலாக இந்த சட்டம் செயல்படும். அதே போல்
அந்த ஆக்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் இருப்பாங்க இல்லையா, காம்பிடன்ட் அத்தாரிட்டி, அவங்க நினச்சாங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு ஐட்டம்ஸை வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ணணும்னு ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். இல்லைனா அந்த இம்போர்ட்டர் யாரோ அவங்கக்கிட்ட பொருளை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க காம்பிடண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆக்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த சிகரெட் ப்ராகிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் பார்த்தப்போ நம்ம அதில் ஃபுட் சேஃப்டி ஆக்ட் தொடர்புபட்டு ஒரு 2 ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்துருப்போம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஆங்கர் குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துருப்போம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இதுக்கும், ஏன்னா இந்த ஆக்ட்டுக்கு கீழே உள்ள விஷயத்தை தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அந்த குட்கா அண்ட் பான் மசாலா அது வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டுக்கு கீழேயும் வந்து அட்ராக்ட் ஆகும். ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டுக்கு கீழே வந்து அதை வந்து ஃபுட்டுன்றதுக்கு கீழே வந்தால் கூட ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ நமக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து போன ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அந்த கேஸோட பேர் வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் ஜெயவிலாஸ் டொபாக்கோ ட்ரேடர்ஸ். இந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டுக்கு கீழே வந்து பான் மசாலா, குட்கா இந்த ஐட்டங்களில் வந்துட்டு நிக்கோட்டின் இல்லைனா டொபாக்கோ, நிக்கோட்டின் இந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய பான் மசாலா, குட்கா வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு 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 சர்க்குலர் ரூல் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடியது தான். அதை வந்து அவங்க வருஷம் வருஷம் பீரியடிக்கலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அதை வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பெர்மனெண்ட்டாக இந்த மாதிரி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பெர்மனெண்ட்டாக அந்த ட்ரேடை வந்து கட்டைல் பண்ண முடியாது. ஏன்னா வருஷம் வருஷம் எக்ஸ்டெண்டை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களால அதை ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை சேலஞ்ச் பண்ணும்போது ஹைகோர்ட் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த மாதிரி இந்த சர்க்குலேஷன் வந்து செல்லாதுன்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ஹைகோர்ட்டோட ஆர்டரை வந்து கேஸ் இன்னும் ஃபைனல் டிஸ்போசல் ஆகலை, பட் இங்கே கொடுத்த ஆர்டரை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்டர் ஸ்டில் பெண்டிங். அதில் வந்து ஸோ இப்போதைக்கு நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி குட்கா, பான் மசாலா அதில் வந்து நிக்கோட்டின் இல்லைனா டொபாக்கோ கண்டென்ட் இருக்கக்கூடியதுக்கு கம்ப்ளீட் பேன் இன்னுமே இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். இதே மாதிரி சிமிலரான ஃபேக்ட்ஸ் தான் இந்த ஆங்கூர் குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டுமே நீங்கள் இதுக்கும் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.